الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ரமலான் மாதத்தை அடைந்து நேற்று இரவோடு முழு குர்ஆனை செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்றைய முந்தைய தினங்கள் எல்லாம் சிறிய சிறிய சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கும். ஆனால் சிறு சிறு சூறாக்களில் கூட அல்லாஹு தஆலா ஆழமான கருத்துக்களை வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், ஒரு மனிதன் கடைசி 30வது ஜுஸு இருக்கு இல்லையா, இதை விளங்கி அர்த்தம் வைக்க ஒருத்தர் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, முழு குர்ஆனுக்கு அர்த்தம் வச்சிடலாம், ஈஸி. ஆனா முன்னாடி இருக்க ஜுஸுக்கெல்லாம் அர்த்தம் வைக்க தெரியுது, அவரால் கடைசி ஜுஸுக்கு அர்த்தம் வைக்க தெரியுமானா அது தெரியாது. அவ்வளவு புதிய புதிய செய்திகள், புதிய புதிய வார்த்தைகள் எல்லாம் இந்த கடைசி ஜுஸுல இருக்கு. ஆழமான கருத்துக்களையும் அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் வைத்திருக்கிறான். அதில் நம்முடைய இதயங்களை எல்லாம் தொடுகின்ற ஒரு வசனம் சூரத்துல் ஆதியாத். அல்லாஹ் தஆலா அந்த சூராவில் கூறுகிறான்: வல் ஆதியாத்தி ضبحا, மூச்சு திணற திணற ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக, மூச்சு இறைக்க இறைக்க அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. அதாவது குதிரைகளுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்றால், மூச்சு திணறும், ஆனால் என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஓடும் போது மூச்சு ரொம்ப ஓவரா வந்துச்சுன்னா அல்லான்னு ஒரு இடத்துல உட்காந்துரும். ஆனால் குதிரைகளுக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹ் தஆலா 2 நுரையீரல் கொடுத்திருக்கிறார். ஒரு நுரையீரல் ரொம்ப மூச்சு திணறிடுச்சுன்னா அது ஸ்டாப் ஆகி என்ன செஞ்சிடும், இன்னொரு நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு அது மூச்சு இறைக்க இறைக்க ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான்: ஃபல்மூரியாத்தி கத்ஹா, குளம்புகள் கற்களில் மோதி தீப்பொறிகளை பறக்க செய்யக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. குதிரைகள் ஓடும் பொழுது இந்த குதிரையுடைய காலுக்கு அடியில கருப்பா இருக்கு இல்லையா, அதான் குளம்பு. அது கற்களில் படும். குதிரை ஓடும் போதே நம்ம பார்த்துருக்கலாம், டொக்க டொக்க டொக்கன்னு சவுண்டு கேட்கும். அது கற்பாறைகளில் பட்டால் அதுல இருந்து என்னவே வரும், நெருப்பு வரும். ஆனாலும் குதிரையும் பறக்கும், நெருப்பும் பறக்கும், குதிரையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஓடும்போது நம்ம பெருவரல் நகம் எங்கேயாவது பட்டுருச்சுன்னா நல்லா பாதுகாக்கணும். என்ன செய்வோம், அல்லான்னு அங்கேயே உட்காந்துருவோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான்: ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலை சுபஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சுபு தொழில் வரலாமா? டெய்லி சஹர் சாப்பிட்டதோட விட்டுறக்கூடாது. நம்ம இனி இந்த ரமலானுக்கு பிறகுதான் தெரியும் யார் சாப்பிட்றதுக்கு எழுந்தீங்க, யாரு தொழுகைக்கு எழுந்தோன்றது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போயிடும். ரமலானுக்கு அடுத்த நாளே தெரிஞ்சு போயிருது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நம்முடைய குடும்பத்தோடு எழுந்து நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சுபு தொழுகைக்கு அழைத்து கொண்டு வரக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. அல்லாஹ் சொல்றான்: ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலையிலேயே எதிரிகளின் மீது படை தொடுக்கக்கூடிய, போர் தொடுக்கக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. குதிரைக்கு ஒரு தன்மை என்ன தெரியுங்களா, மந்தமாவே இருக்காது. காலையில தட்டினாலும் என்ன செய்யும், தட்டிட்டு ஏறி உட்கார்ந்தா என்ன செய்யும், ஓட ஆரம்பிச்சிடும். அதாவது குதிரைகள் படுத்து தூங்காது, நின்றுகிட்டே இருக்கும். அவ்வளவுதான், தலையை தொங்க போட்டு நிற்கும்.
அதனால சில பேர் என்ன கூட சொல்றாங்கன்னா, எறும்பு தூங்குறது இல்லை, மீன்கள் தூங்குவது இல்லை, இதே போன்று ஆச்சரியமா இருக்கு, குதிரைகள் கூட தூங்குவது இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அது படுத்து என்ன செய்யாது, நின்றுகிட்டே அமைதியா நிற்கும். அவ்வளவுதான். காலையில எழுப்பி விட்டாலும் என்ன செய்யும், கண்ட கண்டன்னு ஓடும். அடுத்து சொல்றான்ல, புழுதிகளை கிளப்புகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. புழுதிகள் கிளம்பி வந்தாலும் அந்த புழுதிக்குள்ள என்ன செய்யும், ஓடும். நம்ம ஸ்கூட்டர்ல போகும்போது தூசி கல்ல பட்டுச்சுன்னா அப்படியே ஓரம் கட்டிடுவோம் வண்டி, அவ்வளவுதான். அதுக்கு மேல போக முடியாது. அதுக்கு மேல போனா எங்கேயாவது முட்டிடுவோம். தூசி கல்ல பட்டவனே ஓரம் கட்டி அதை சரி பண்ணாதான் நம்மளால போக முடியும். ஆனா குதிரைகள் அப்படி அல்ல, புழுதிகளை கிளப்பி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. எதிரிப்படைக்குள் நுழைந்து செல்லுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. எதிரிப்படை எப்படி இருப்பாங்க, வால் ஈட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. குதிரையெல்லாம் அடிக்க மாட்டாங்களா, குதிரைக்கு தான் முதல் அடிக்கணும். குதிரையை தான் வெட்டுவாங்க, குதிரை காலை வெட்டுவாங்க, கீழே விழுவாரு, அப்புறமா தான் அவர் வெட்டுவாங்க. குதிரைக்கு ஆபத்து நல்ல தெரியுது. எதிரிப்படையில எல்லாம் வாழ அம்போடு ஈட்டியோடு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா எஜமா ஏறி உட்காந்து தட்டினா என்ன செய்யும், எதிரிப்படைக்குள் நுழைந்தும் செல்லும். இந்த குதிரைகள் மீது எல்லாம் சத்தியம் செய்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான் லகனூன், நிச்சயமாக மனிதன் தான் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். இதான் அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி. இதுக்குதான் என்ன செய்யறான், 5 வகையான குதிரைகள் மீது சத்தியம் செய்யறான். என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த குதிரைகள் எல்லாம் பாருங்க, நீங்க அந்த குதிரையை படைக்கல, என்ன பண்ணீங்க, கொள்ளு புல்லு தண்ணி வச்சீங்க, அவ்வளவுதான். உங்களுக்காக வேண்டி மூச்சு இறைக்க இறைக்க ஓடுகிறது. கால் அடிபட்டாலும் என்ன செய்யுது, ஓடுது. காலங்கத்தால ஓட சொன்னாலும் ஓடுது. புழுதிகளுக்கு மத்தியில ஓட சொன்னாலும் ஓடுது. எதிரிப்படைக்குள்ள ஓட சொன்னாலும் ஓடுது. நீங்க வளர்க்கக்கூடிய இந்த குதிரைகள், ஆடுகள், மாடுகளை பார்க்கலையா? ஒரு நாய் எவ்வளவு விசுவாசமா இருக்கு பாக்குறோம். அதோட நாய் வளர்க்கலாம்னு சொல்ல வரல நானு. நாய் நன்றி உடையதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இப்படி கூட இருக்கு, அரபி கிதாபுகள்ல இப்படி ஒரு வாசகம் இருக்கு, குன்கல் கல்வி, நீ நாயை போல ஆனா கூட என்ன செஞ்சிருவ. நாய்கிட்ட சில நல்ல தன்மைகள் இருக்கு. நன்றி உடையதுன்னு சொல்றோம்ல, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்கள் ஆயிட்டா சொர்க்கவாசியம் பெறுவோம். நாய் இருக்க இங்கதான் தூங்குவேன்னு ஒரு இடத்துல செய்யாது, ஒதுக்காது. ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ஸ்கூட்டர் ஓடுறதுக்கு நம்ம வந்தா என்ன செய்யும், அது பாட்டுக்கு எழுந்து இன்னொரு இடத்துல போய் படுது. அங்க ஒருத்தர் வந்து நின்று அது என்ன செய்யும், அங்கிருந்து எழுந்து வேற இடத்துக்கு போயிடும். உலகப்பற்றதுன்னு கூட சொல்றாங்க. பெருசா அது ஒரு பெரிய இதெல்லாம் தனக்காக வச்சுக்கிறாரு. இப்படி பாதுகாக்கக்கூடிய தன்மை, இப்படி நிறைய நல்ல தன்மைகள் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஜீவராசிகிட்ட வச்சிருக்கான். அல்லாஹ் இங்க என்ன பார்க்க சொல்றான், நீங்க வளர்க்கக்கூடிய குதிரையை பாருங்க, அது உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கு. ஆனா மனிதனே, நீ மட்டும் ஏன் அல்லாஹ்வுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாய், அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறாய். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கான். ஒரு ஹதீஸ் இன்றைய காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, உங்களில் யாராவது தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு, தன்னுடைய தெரு பாதை அமைதியாக இருக்க காலை பொழுதை அடைந்தால். நம்மளும் அப்படிதான் அடைஞ்சோம். சில ஊர்கள் இருக்கு, காலையில எழும்போமானே சொல்ல முடியாது. நாளைக்கு எழுந்து பார்த்தா இந்த கட்டிடம் இருக்குமான்னு சொல்ல முடியாது, இந்த பாதைகள் இருக்குமான்னு சொல்ல முடியாது, வீடு இருக்குமா, குடும்பம் இருக்குமா, குழந்தைகள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய குடும்பங்கள், முஹல்லாக்கள் அமைதியாக இருக்கும் நிலையில் நீங்கள் காலை பொழுதை அடைந்தால். அடுத்து சொல்றாங்க, முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, உடல் ஆரோக்கியமாக நீங்கள் காலை பொழுதை அடைந்தால். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைந்தஹு கூதி யௌமி, அன்றைய நாளின் சாப்பாடு இருந்தா, அன்னைக்கு சாப்பாடு இருந்தா, இந்த 3 கிடைச்சிருச்சுன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முழு உலகம் கிடைத்ததை போது நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். என்ன இல்லை, நிம்மதி இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, வேற என்ன வேணும்? உங்களுக்கு முழு உலகம் கிடைத்து விட்டது. அந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கணியத்துக்குரியவர்களே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சிட்டு இருக்குன்னா, அல்லாஹ்வை மறந்த நிலையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பார்த்தா எல்லாம் 24 மணி நேரம் நன்றி செலுத்துவாங்க. நம்ம வாயில ஒரு பிஸ்மில்லா வர மாட்டேங்குது, அல்ஹம்துலில்லாஹ் வர மாட்டேங்குது. எவ்வளவு அனுபவிக்கின்றோம், ஆனாலும் குறைதான் படுறோம்.
இன்னும் அல்லாஹ் இன்னும் தரணும், இன்னும் தரணும், இப்படிதான் ஏதாவது சொல்றமே தவிர அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன வச்சிருக்கான், அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் வாழ்நாளை கழித்து விடுகிறோம். ஒரு தொழுகை இன்னும் நம்முடைய வாழ்நாள் வரல. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இதே சின்ன சின்ன சூறாக்கள்ல தான் வருது, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகள்ல கொண்டு போய் உங்களை வைக்கிற வரைக்கும் அல்லாஹ் மறந்தே வாழ்ந்துட்டீங்களேங்க. இதே சூறாக்களில் வருது, யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலகக, சங்கையான அல்லாஹ்வை விட்டு உங்களை திசை திருப்பியது எது? அவன்தானே உங்களை படைத்தான். இன்னொரு ஆயத்துல வருது, சின்ன சூறாக்கள்ல தான், யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி, மனிதனே நீ உலகம் உலகம் என்று உழைத்து 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 கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு கடைசியில போய் அப்படியே அல்லாஹ்வை பார்க்கிற. உனக்குன்னு எதையுமே நீ செய்யல, சம்பாதிக்கல. உலகம் உலகம்னு சதா உலகத்துக்காண்டி கஷ்டப்பட்டு அப்படியே இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்துடுறியே. இன்னொரு ஆயத்துல வருது, சூரத்துல் காஷியா, சிறிய சூரா, அந்த சூறால அல்லாஹ் சொன்னா, உஜூஹு யௌமஇதின் காஷிஆ ஆமிலத்துன் நாஸிபா, சில முகங்கள் நாளை மறுமை நாளில் அப்படியே தலை குனிந்து நிற்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் சொல்றான், ஆமிலத்துன் நாஸிபா, அது எப்படிப்பட்ட முகங்கள் என்றால், ஆமிலத்துன் வேலை செஞ்சு செஞ்சு செஞ்சு, நாஸிபா களைச்சு போய் என்ன செய்யும், அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது. உலகத்துல சதா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு, எப்படி நைட்டு அசந்து தூங்குற மாதிரி மௌத்தா போகும்போது எப்படி தூங்குவாரு, அப்படியே உலகத்துக்காக வேண்டி உழைச்சி உழைச்சி, மக்கள் மனைவி உழைக்கணும் இல்லைன்னு இல்லை, ஆனால் மறுமையை மறந்துடக்கூடாது இல்லையா? நமக்கான சேமிப்பு என்ன இருக்கு? நமக்காக யார் கவலைப்படுவோம்? ஹதீஸ்ல வருது, இதா மாத்தல் மையித்து, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மலக்குமார்களும் வருவாங்க, மனிதர்களும் என்ன செய்வாங்க, வருவாங்க, பார்க்க வருவாங்க. மூத்தா போயிட்டாரம்மா, அவர் மூத்தா போயிட்டாரு, இவர் மூத்தா போயிட்டாரு, பார்க்க வருவாங்க. ஆனா மலக்குமார்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலத்தில் மலாயிகா மா கத்தம மா கத்தம, மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க, இவர் எதை இவருக்காக முற்படுத்தினார்னு பேசுவாங்க. வந்த மனிதர்கள் பனு ஆதம், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? மனிதர்கள் மா அஹ்ரன்னு பேசிக்கிறாங்க. இவர் என்ன விட்டுட்டு போயிருக்காரு, என்ன விட்டுட்டு போயிருக்காரு, இந்த சொந்த இவருடைய வீடு நல்லா இருந்தா சொந்த வீடா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாண்ணா பரவாயில்ல, நீ பார்த்துட்டு சொந்த வீடா இல்ல வாடகை வீடா அப்படின்னு அர்த்தம். ஒரு சொந்த வீட்டை இல்லாம போயிட்டாரோ, முன்னாடி கார் நினைச்சுன்னு, கார் அவருக்கு தானே, ஆமா அவருக்கு தான் முடியாது. எத்தனை பசங்க? 2 பொம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பசங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னா என்ன செய்வாங்க, சரியா இன்னும் முடிக்கலையா அப்படின்னு என்ன தெரியுங்க அர்த்தம்? இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ற சிரமத்தை அவர் எடுக்காம போயிட்டாரா? இருந்து அந்த சிரமத்தையும் பார்த்துட்டு போயிருக்கணும்னு அர்த்தம். எல்லா நமக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுவாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் இருந்து எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமேன்னு அர்த்தம். எல்லாமே அப்படிதான், மனைவி மொத்தமெல்லாம் அப்படிதான், இன்னும் இருந்து எனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுமே. அதாவது யாருமே அவருடைய மறுமையை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. இன்னைக்கெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் நல்லா பாதுகாக்கணும். ஜனாசா தொழுகைக்கு வரவங்க கூட கம்மி ஆயிட்டாங்க. கபரிஸ்தான் வரைக்கும் வரவங்க ரொம்ப கம்மி. இந்த ஊலாவும் ஊபர்லாம் வந்தவொடனே இப்படி என்ன செய்வாங்க, பேருக்கு தலையை காட்டுறதுக்கு வராங்க. யாருக்கு அட்டண்டன்ஸ் போடுறது? உயிரோட நிக்கிறாங்கல்ல, அந்த சொந்தக்காரங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எங்க அத்தை முகத்துக்கு வந்தாரா அப்படின்னு பார்ப்பாங்களே. என்ன செய்யறது, அப்படி போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இப்படியே டைம் பார்ப்பாரு. அப்படியே நைஸா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது எது புக் பண்ணிடுவாங்க, ஓலா புக் பண்ணிடுவாங்க, ஊபர் கார் நின்றோம், வண்டி நின்றோம், வண்டி வந்துருச்சு கிளம்பிட்டுமா துவாச்சைங்க கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஜனாசாவை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஜனாசாவுக்கு வண்டி புக் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல எல்லாம் எவ்வளவு தூரம் கபரஸ்தான் இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஷோல்டர்ல தூக்கிட்டு போவாங்க. இன்னைக்கு ஏன் வண்டி புக் பண்றாங்க? தூக்கிட்டு யாருங்க போவா, தூக்கிட்டு போன இவரு எல்லாம் பைக், எல்லாத்தையும் பைக், எல்லாரும் பைக்ல வந்துருக்கிறாங்க. கபரஸ்தானுக்கு எதோட போகணும், பைக்கோட போகணும். யார் தூக்கி மையத்தை யார் தூக்குவாங்க? எல்லாத்தையும் வாகனங்கள், எல்லாத்தையும் காரு, எல்லாத்தையும் பைக்கு எல்லாம் வந்துருச்சா, யாரும் மையத்தை தூக்க கூட தயாரில்லை. நல்லா பாருங்க.
ஒரு இடத்துல சில பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னு கொஞ்சம் நெருங்கிய சொந்தக்காரர் என்ன செய்வாங்க, வந்து பார்க்க வருவாங்க. ஹயாத்தா இருக்கும்போது என்ன செஞ்சிருவோம், ஒரு பார்வை பார்த்துருவோம். ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கும் போய் சேர்ந்துருவாரு, அவங்களுக்கு நல்ல உறுதியா தெரியும், பார்க்க வந்துருவாங்க. அப்படின்னா ஐசியூல இருந்திருக்கிறாரு, நீ பார்க்க போயிட்டு இப்படி டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர் எப்படின்னா அன்கண்டிஷன். 2 பேர் பேசிக்கிட்டாங்களா, டாக்டர் சொல்லிட்டாரு அன்கண்டிஷன். இந்த ஊர்ல கபரஸ்தான் எங்க இருக்குன்னு அவந்தாலும் சொல்லியிருக்காங்க, ரொம்ப தூரங்க. அப்ப இந்த ஆள் கேட்டிருக்காங்க, ரொம்ப தூரம்னா வண்டி பிடிக்கிற மாதிரி இருக்குமோ? அதெல்லாம் இல்லைங்க, வண்டிலாம் பிடிக்க வேணாம், இது தள்ளு வண்டி இருக்கு இந்த ஊர்ல, அது இன்னொருத்தர் சொன்னாங்க, சரி ரொம்ப பக்கம் தூக்கிட்டு போயிடலாங்க, வண்டிலாம் வேணாம் செலவு ஜாஸ்தியாகும், என்ன செஞ்சிடலாம் தூக்கிட்டே போயிடலாம். அந்த ஐசி வார்டில் இருந்தவங்க இதெல்லாம் கேட்டு சொன்னாங்க, ஏன்டா இவ்வளவு சிரமப்படுறீங்க, நானே மெதுவா இப்பவே நடந்து வந்துடுறேன் கபரஸ்தானுக்கு. அவ்வளவுதான். நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடைசி இந்த கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கூட யோசிப்பாங்க. நம்ம மூத்தா போனா நம்ம சொத்தை எப்படி பங்கு வைக்கலாம், எவ்வளவு விட்டு இருந்தாங்க. அம்மா மூத்தா போனா என்ன செய்யணும், தங்கச்சி வந்து கேட்குது, அண்ணே அம்மா ஞாபகம் அர்த்தமா, அண்ணா அம்மாவுடைய ஞாபகமா, இந்த தடி செயினை மட்டும் தந்துடுங்க. அம்மா ஞாபகமா என்ன வேணுமா, என்ன செய்யணும், அம்மா ஞாபகம் செருப்பு தூக்க வேண்டியதானே. அம்மா ஞாபகமா, அதாவது நான் சொல்ல வர கரெக்டா சொத்து பிரிக்கணும், தங்கச்சிக்குரிய பங்கு கண்டிப்பா கொடுக்கணும், பாதியே கண்டிப்பா. நிறைய இடங்களை கொடுக்கறது இல்லை, பாவம் அந்த பொம்பளைக்கு படுற பாடு. அங்க மருமக இருக்கிறாங்க, அதெல்லாம் எப்படா மூத்தா போவாங்க, எப்ப சொத்து வராது பார்த்துக்கிட்டே இருப்பா. மூத்தா பொண்ணு, உங்க அத்தாக்கு நீ பிறந்தையா இல்லையான்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். அவன் கொடாயில இது இங்க நிற்கும். இங்க அண்ணனை பார்த்தா பயம், அண்ணன் ரோடி எப்படி போய் கேட்கறது தெரியலையே, அண்ணன் அடிச்சு விடுவான், கேட்டா அடிதான் விடுவோம். அங்க புருஷன் கொடாயவா, நீ நீ பிள்ளையா இல்லையான்னு கேட்பாங்க. உங்க அத்தா அம்மாக்கு தான் நீ பிறந்தன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, ஏங்க எப்படி கேட்குறீங்க, அப்போ சொந்தம் வாங்கிட்டு அந்த ஆள் கொடாயுவா, நடுவில் மாத்திட்டு இந்த பிள்ளைங்க படுற பாடெல்லாம் தான் பாருங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும். அதனால பெண்களுக்கு சொத்து போகணுன்றது அது வேற விஷயம். ஆனா நம்முடைய நிலையை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. நம்ம மூத்தா போனா என்ன பண்ணுவாங்க இவங்க, எத்தனை நாள் துவா செய்வாங்க, அவங்க பிள்ளைங்களுடைய துவா நமக்கு கிடைக்கும் தான், அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. எத்தனை நாள், ஒண்ணுமே இல்லை. நாம நம்மளை செஞ்சு பாருங்க. நமக்கு நம்ம அத்தா பேர் தெரியுது, அவங்க அத்தா பேர் தெரியுது, அவங்க அத்தா தெரியாது, அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க, கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க. அடுத்து இன்னொருத்தர் மூத்தா போனாருன்னு வைங்க, அவ்வளவுதான். நம்ம மூத்த பத்தி நம்மளை பத்தி பேசுறது அதோட ஸ்டாப் ஆயிரும். அடுத்து அவருடைய மூத்த பத்தி பேசுவாங்க. அது நமக்கு பிறகு மூத்தா போறவரு கொஞ்சம் நல்ல பெரிய பணக்காரா இருந்தாருன்னு வைங்க, அவ்வளவுதான். நம்மளை சுத்தமா மறந்துட்டு நல்ல மனுஷன் போயிட்டாரு அவரை தான் பேசுவாங்க, நம்மள மறந்துடுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஆள் மூத்தா போனாங்கன்னா அவ்வளவுதான், இது மறந்துடுவாங்க. எத்தனை பேர் கபரஸ்தான்ல வந்து நின்றுட்டு, சில சமயம் எங்களை கபரஸ்தான்ல இந்த குழி தோட்டத்துக்கு லேட் ஆயிடும், மையத்து போய் உட்கார வச்ச போயிடும், குழி தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. உடனே என்ன இவ்வளவு லேட் பண்றாங்க, நிறைய வேலை இருக்கேன்னு. சரி குழி தோண்டியாச்சு, புதைக்கிறதுல சில சமயம் என்ன செய்வாங்க, இழுத்துட்டு இருப்பாங்க சில பேர். உடனே என்ன என்ன இவ்வளவு இழுத்துட்டு இருக்காங்க, 1008 வேலையை விட்டு வந்துருக்கும், போகணுமா இல்லையா, அவ்வளவுதான். நமக்காக வேண்டி ஒரு கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். லேசா அழுவுற மாதிரி நிற்பாங்க, பையன் அழுவுற மாதிரி நடிப்பான், அவ்வளவுதான் நடக்குமே தவிர பெருசா நமக்காக வேண்டி மௌத்து முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்தா என்ன செய்யுது, சூப்பர் சாப்பாடுங்க. அது என்னன்னு தெரியல, அந்த சாப்பாடுல இருக்க டேஸ்ட் வேற எப்போ வர மாட்டேங்குது. கறியும் லேசா தான் போடுறாங்க, ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போடுறாங்க, அவ்வளோ டேஸ்ட். நல்லா உட்காந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிடுங்க. இதுல வேற நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு மையத்துக்கு முன்னாடி சாப்பிடாத மாதிரி இருப்பான். இந்த பையன் என்ன பண்ணுவான், மோதினார் கூட போறேன் குளிப்பட்டுறதுன்னு போவான், கூப்பிட்டு வரும்போது மோதினார் சாப்பிட்டீங்களா, இல்லைன்னு அவங்க சாப்பிடலான்னு போய் சாப்பிட்டு வந்துருவான். மோதினாரோட சேர்ந்து சாப்பிட்டு வந்து வீட்டுல நிற்பான், தம்பி சாப்பிடுப்பான். அதே ஹோட்டல்ல போய் 4 இட்லி அடிச்சுட்டு வட்டா, இவங்க உட்காந்து சாப்பிடுப்பான்னா இந்த நடிப்பு எல்லாம் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, இந்த மடியான் உலகத்துல வாழும் போது என்ன செய்யறான், மாலி 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 எல்லாம் எந்துன்னு இருக்கான், போகும்போது என்னத்தெல்லாம் தூக்கிட்டு போற அப்படின்னா, போகும்போது ஒண்ணு தூக்கி போட்டேன், 3 என்ன செய்யும், 3 தான் உண்டு, வேற எல்லாம் மத்த உண்டுட்டாங்க. அக்கலஃபாஃப்னா எதை உண்டு கழித்தாயோ ஜீரணம் ஆயிடுச்சா அது மட்டும்தான் உண்டு. உடுத்து கிழித்தது உன்னுடையது, உடுத்து மக்கி போச்சு கிழியுது,
இதுதான் ஒன்றுன்றாங்க. ஏன் தெரியுங்களா? நல்லா பாதுகாக்கணும், நல்லா நீண்ட ஆயில தருவானாக, அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கு தருவானாக. பெருநாளைக்கு புது ட்ரெஸ் எடுப்பாங்க சில பேர், எடுத்து போட்டு கொஞ்ச நாள் மொத்தம் போயிட்டான்னு வைங்க, இந்த மையத்தை இந்த கசப்பு மாத்திரத்துக்குன்னு வருவாங்க. அவங்க அப்பமா கையில எடுப்பா, வெள்ளை கையிலே அப்படின்வாங்க. எதை தூக்கி கொடுப்பாங்க சொல்லுங்க? சொல்லுங்க. புதுசு கொடுப்பாங்களே, இருக்கிறதுலே பழசா பார்த்து எடுப்பாங்க. புதுசு டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. இல்லைன்னா கடைசியில அதுதான் கொடுக்கணும்னா கடைசியா மேல பொத்துறது கொடுப்பாங்க, இல்லைன்னா பொத்தி வச்சிருவாங்க. ஏன்னா புது கையிலேயே முதலத்தை வாங்குறது இருக்குது அப்படின்வாங்க. இவர் மையத்துக்கு போயிடும். அப்புறமா அந்த புது கையிலே எடுத்து வேற யாராவது கொடுப்பாங்க. அது நம்மளது இல்லை. காரணம், உடுத்து கிழிக்கல, உடுத்தாரு ஒரு நாள் 2 நாள் உடுத்தாரு, அவ்வளவுதான். அந்த கூட நிச்சயமாக நம்மளுக்கு பொத்துறதுக்கு தர மாட்டாங்க. என்னது? அவன் பாத்திரம் தருவான்ல, நம்ம கையிலே பாத்திரத்துக்கு வித்துருவாங்க. பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதெல்லாம். 3வது சொன்னாங்க, எதை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து சேமித்து வைத்துக் கொண்டீர்களோ அது உங்களது. இதுல கூட 2 வார்த்தை, அதாவது உடுத்து கிழித்தது 2 வார்த்தை, உண்டு கழித்தது இங்கே 2 வார்த்தை. அடுத்து அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்து சேமித்து வைத்துக் கொண்டதுன்னாங்க. அப்படின்னு அர்த்தம். கொடுத்து சொல்லி காட்டிட்டாருன்னு வைங்க, அதுவும் செய்ப்பறேன். நல்லா பாதுகாங்க. ஒரு இடத்துக்கு பள்ளிக்கு போயிருந்தோம். 2வது நாள் லோகு, சரியான சண்டை, பயங்கரமான சண்டை. என்னடா சண்டைன்னு பார்த்தா அல்லா பாது அந்த ரம்ஜான்ல தான் சண்டை வரும் சில இடத்துல. சரியான சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா 40 ஆண்டுகளாக 27ஆம் கிழமை எங்க வீட்டு கட்சி தானடா, யார் நான் மாத்தினதுன்னு சண்டைக்கு முடிஞ்சு 40 நாள் நாங்க தான் கொடுத்தோம், 40 வருஷம் நான் எங்க கட்சி தான் சொல்லி காட்டினேன். முடிஞ்சு போச்சு. 40 ஆண்டுகள் 27ஆம் கிழமை கட்சி எங்க குடும்ப கட்சின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. 40 வருஷமா போட்டது முடிவு போச்சு. இப்படிலாம் சொல்லி காட்டவே கூடாது. நல்லா பண்ணாங்க. நிறைவான கூலி எல்லாம் தரணும். கொடுத்து சேமித்து வைக்கணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். கொடுத்தா பத்தாது, இஹ்லாஸா கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் கொடுக்கணும். இந்த 3 தான் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க, வமா சிவாதா லிகதாஹிபுன். இந்த 3 அல்லாத எல்லாம் உங்களை விட்டு போயிடும். வத்தாரிக்குள் இன்னாஸ், மக்களுக்கு விட்டு போயிடும். இன்னொரு ஹதீஸ் பிரபலமானது, மையத்தோட 3 போற போது, ஒண்ணு குடும்பம், இன்னொன்னு அவருடைய சொத்துன்னு வருது. அப்படின்னு அர்த்தம், அவர் வாங்கி வச்ச காரு பைக்லயே என்ன செய்வாங்க, அப்படியே கபரஸ்தான் வரைக்கும் போவாங்க. மனைவி அவ்வளவுதான், வீட்டோட முடிஞ்சு போச்சு. அந்த பெண்கள் பார்க்கலாம், அப்படியே கடைசியில் குளிப்பாட்டும் போது அவங்க உள்ள நிப்பாட்டி இருப்பாங்க. குளிப்பாட்டி அப்படி வச்சோன்னு என்ன செய்வாங்க, வீடு கிட்ட வருவாங்க. மையத்து டைம் ஆயிடுச்சு, தூக்க போறோம் அப்படின்னு மையத்தை தூக்கும் போது என்ன செய்வாங்க, என்ன சொல்ல மாட்டீங்க? அந்த மையத்தை தூக்கும் போது அப்படி கொஞ்சம் தூக்கலா இருக்கும் சவுண்டு. அப்படியே மையத்து வெளில போகும்போது அப்படியே முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் அவங்களால முடியும். என்ன பண்ணுவாங்க பாவம்? இவ்வளவுதான் நமக்காக வேண்டி அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கணியத்திற்குரியவர்களை என்ன வாலிபர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி கூட பெயர்ல சொல்லியிருக்கேன், பைக்ல வேகமா போகாதீங்க. இந்த வாலிபர்கள் சில பேர் 2 பேர் அப்படி இப்படி 3 பேர் வந்துட்டானா ஊருக்க ஆரம்பிச்சிடறான். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா வருவானாங்க. 2 நாள் ஆஸ்பத்திரிக்கு வருவான், ஆன்டி வேலை இருக்கு போயிட்டு வரேன்ட்டுவான். முடிஞ்சு போச்சு. மௌத்தா போயிட்டா நம்ம பைக்ல இருக்க மாதிரி பேனர் போடுவான், அதோட முடிஞ்சது கதை. அவ்வளவுதான், 2 நாள் கூத்து. அதுக்கு அடுத்து நம்மளை பத்தி பேசுறவங்களே இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளை பத்தி சிந்திக்கிறவங்க யாரும் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. அப்ப நமக்காக வேண்டி உள்ள மறு உலக வாழ்க்கையை நாம் தான் சேமித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அதற்காக வேண்டி இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன செய்யணும்னா, 4 தன்மைகளை நமக்குள்ள கொண்டு வரணும். இந்த 4 தன்மைகளை நமக்குள்ள கொண்டு வந்துட்டா பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து வாழலாம், நன்மைகள் செய்யலாம். அது என்ன 4 தன்மை அப்படின்னா, முதலாவது அல்லாஹ் என்ன எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் என்ன எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத். அல்லாஹ் குறி வைத்து பார்க்கிறேன்னு சொல்றான். மிர்சாத், ரசத அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேடன் பறவை அடிக்கிறான்னு வைங்க, எப்படி பார்ப்பான்? குறி வச்சு பார்ப்பான். அப்படி எப்ப பார்ப்பான்? ஒரு கண்ணை மூடிக்கிடுவான். இப்படி ஒரு கண்ணை மூடி இப்படி பார்ப்பான். அந்த மரத்தை பார்க்க மாட்டான், கிளைய பார்க்க மாட்டான், இலைய பார்க்க மாட்டான், ஒன்லி எதை மட்டும் பார்ப்பான்? அந்த பறவையை மட்டும் பார்ப்பான். பாருங்க, இது பேர் குறி வச்சு பார்க்கறது. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே நான் உங்களை எப்படி பார்க்கறது தெரியுங்களா? இப்ப நம்ம எல்லாம் எல்லாரையும் பார்க்கறோம், மொத்தமா பார்க்கறோம், அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆளும் குறி வச்சா பார்க்கறோம். நான் கொஞ்ச நேரம் யாரோ ஒருத்தரை பார்த்தா அப்படின்னா அஜித் என்னையே பார்த்துக்கிட்டு பயன்றீங்க. குறி வச்சு பார்க்கறேன்றான். நான் மொத்தமாலாம் பார்க்கறேன்னு நினைக்காதீங்க.
ஏதோ அல்லாஹ் வந்து மேல இருந்து எல்லாரையும் பாக்குறான் போல. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆளையும் என்ன செய்யற, குறி வச்சு நான் பாக்குறேன்றான். யாரும் பார்க்கல அப்படின்ற சிந்தனையில பாவம் செஞ்சிடக்கூடாது. யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஒரு பையன் ஒரு அத்தாவை ரோட்டில் நடந்துட்டே போனாங்க. போனா ஒரு அழகான திராட்சை தோப்பு. சில பேருக்கு அத்தா அல்லாதான் பாதுகாக்கல, சில பேருக்கு எப்படிதான் ஓசியில பையனுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. நீ பார்த்தாரு திராட்சை தோப்பு. பையன் சொன்னாரா, டேய் நில்லு, இங்கேயே திராட்சை பறிச்சுட்டு வரேன், யாராவது வந்தா சொல்லுன்ட்டு காம்பவுண்ட் வால ஏறி இருக்கிறாரு. ஏறி கிட்ட பெரிய அத்தா 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 பாக்குறாங்கன்ட்டான். டபக்குன்னு குதிச்சு வந்துட்டாரு. யாரையுமே காண. என்னடா யாரையுமே காண, பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன அல்லா பாத்துக்கிட்டு இருக்கான்ல தான். அல்ல இப்படிதான் சில சமயங்கள்ல சில மொஹல்லாக்கள்ல இந்த மக்தம் நல்லா நடந்துச்சுன்னு வைங்களேன். அந்த மொஹல்லாக்கள்ல சில பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அத்தம்மா வந்து சொல்றாங்க, ஆவடியில ஒரு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங் போனோம். உங்க பையன் மக்தமுக்கு வரல, உங்க பையனை பத்தி நீங்க சொல்லுங்க, என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லுங்க அப்படின்னு மைக்க கொடுத்துக்கிட்டாங்க அவர்கிட்ட. அவர் வந்து நின்று பேச வரமாட்டேங்குது, அழுகுறாரு. அழுதுகிட்டே சொன்னாங்க, எல்லாரும் அத்தா அம்மா பையனுக்கு கத்துருவாங்க, பையன் தான் எனக்கு கத்து தரான்னு. பையன்தான் எனக்கு கத்துறான். அந்த மாதிரி இந்த பையன் சொல்லியிருக்கான். என்னடா யாரையுமே காண பாக்குறாங்கன்னா, யாரும் பார்க்கல, அல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. எப்பவுமே யார் பாக்குறா? ரெண்டாவது ஒரு சிந்தனை, என் கூட யார் இருக்கா? அல்லா இருக்கு. யாரும் இல்லை, நான் தனிமையில இருக்கேன், இல்லை நாங்க 2 பேர் மட்டும் இருக்கோம், ரூம்ல யாரும் இல்லை, ஜன்னல்லாம் மூடியாச்சு, யாரும் என் கூட இல்லை. அல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு மாக்கும் ஐநமா குந்தும், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட இருக்காங்க. ஒரு பெண்மணி ஒரு சம்பவம் எழுதியிருக்காங்க. அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்கு, ரொம்ப ஏழ்மை, சொந்தக்கார ஒருத்தர்கிட்ட வந்து காசு கேட்டிருக்கு. அந்த பெண்மணி மேல இந்த ஆளுக்கு ஆசை ஏற்கனவே, இதை பயன்படுத்தணும்னு சொல்லி, சரி நான் என்ன செய்யறேன், ஹெல்ப் பண்றேன், ஆனா இந்த நான் சொல்றதுக்கு நீ கட்டுப்படணும், இல்லை முடியாதுன்னு சொல்லி போயிடுச்சு. போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி வந்துருச்சு. திருப்பி வந்தா என்ன அர்த்தம், சரி பரவாயில்ல எனக்கு காசு கிடைச்சா போதும். என்னன்னா அந்த பெண்மணிக்கு குழந்தைகளுடைய பசியை தாங்க முடியல, அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்துருச்சு. வந்தவனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் மூடுன்னு சொல்லியிருக்காங்க. போய் கதவை மூட போயிருக்கு. ரொம்ப நேரமா மூடுது. என்ன ஜன்னலை மூட இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு ஜன்னலை மூடவே முடியலன்னு. எந்த ஜன்னலை மூட முடியலன்னு, மக்கள் பார்க்குற ஜன்னலாம் மூடிட்டு அல்லா பார்க்குற ஜன்னலை மூட முடியலன்னு. உடனே அவருக்கு அல்லாவுடைய பயம் வந்துருச்சு. என்னடா இது இப்படி சொல்லிருச்சு, மக்கள் பார்க்குற ஜன்னலை மூடிடலாம், அல்லா பார்க்குற ஜன்னலை மூட முடியல, அதனாலதான் லேட் ஆகுது. அப்ப நாம எங்கேயுமே தனியா கிடையாது, அல்லாஹ் நம்மளோட இருக்கான். மூன்றாவது சிந்தனை. இப்ப ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, பொதுவா பாவம் செய்யறதுக்கு என்ன காரணம்னா, யாரும் என்ன பார்க்கல பாவம் செஞ்சிடலாம், யாரு கூட நம்ம கூட இல்லை, தனியா இருக்கிறோம் பாவம் செஞ்சிடறோம், நல்லா பாதுகாக்கணும், அல்லாஹ் என்னோட இருக்கான்னு சிந்தனை வரணும். மூன்றாவது ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், என் பிள்ளைக்கு தெரியாம இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்றான், கண்ணால் செய்யக்கூடிய மோசடி அறிகிறேன், உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற ரகசியத்தை அறிகிறேன். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களையும் அவன் அறிகின்றான். கண்ணால் செய்யக்கூடிய மோசடிகளை அல்லாஹ் அறிகின்றான். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கண்ணால் செய்யக்கூடிய மோசடினா என்னது அப்படின்னா, எல்லாரும் இவரை பார்க்கறாங்கன்னா நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருப்பாரு, இப்படி யாரும் பார்க்கல உடனே பார்த்துட்டு திரும்பி. இவர் ஹராம பார்த்தது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சொல்றா, நீங்க ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டு திரும்பினிய அந்த பார்வை கூட எனக்கு தெரியுன்றான். இப்ப யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது, அந்த தைரியம் பாவத்தை தூண்டி விடக்கூடாது. காரணம், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். கணியத்திற்குரியவர்களே, ஒரு சம்பவம் எழுதியிருக்காங்க. ஒரு பெரிய அரசர் இருந்தார், உண்மையில் நடந்தது. அந்த அரசர் எப்பவுமே அவருடைய தூக்கத்துக்கு வரும்போது அந்த பெட்டை வந்து என்ன செய்யணும், சரி செய்யணும். இந்த சம்பவம் ஏன் வருது அப்படின்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உடைய காலம் இது. அப்ப வந்து அந்த அரசர் தான், அந்த அரசர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு நல்ல அழகான மனைவி, அந்த மனைவியோட அடிக்கடி சண்டை வரும்.
இந்த இயல்பு தான் இது. அரசருக்கு சண்டைனா எப்படி இருக்கும், அந்த அம்மா எப்படிப்பட்ட ஆளா இருக்கும், அரசர் கூட சண்டை, ஒரே திட்டும் அரசரை, இவருக்கு கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருப்பாரு, ஏன்னா நல்ல மனைவி அழகா இருக்கு அப்படின்ட்டு இருப்பாரு. ஒரு நாள் உச்சகட்டமா போய் இந்த மனைவி திட்டும் போது, நீ நரகவாசி தானே இருந்துச்சு. யாரை பார்த்து? அரசரை பார்த்தா நரகவாசி தானே இருந்துச்சு. நல்லா பாதுகாக்கணும், அரசருக்கு ரொம்ப கோவம், என்னை பார்த்து நரகவாசின்னு சொல்லிட்டிய, நான் நரகவாசியா இருந்தா உன்னை தலா கூப்பிட்டேன்ட்டார், 3 தலா கூப்பிட்டேன்ட்டார். சொன்ன பிறகு அந்த அம்மாவும் யோசிக்குது, இவரும் யோசிக்கிறாரு, ஏங்க மன்னிச்சுக்கிறீங்க, உங்களை நரகவாசின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கிறீங்க. இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறது, நான் நரகவாசியா இருந்தா உன்னை 3 முத்தலா கூப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு, என்ன செய்யறது இப்ப அப்படின்ட்டு மார்க் அறிஞர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டா எல்லாருமே என்ன சொல்றாங்க, இதுக்கு நாங்க தீர்ப்பு கொடுக்க முடியாது, நீங்க நரகவாசியா இருந்தா தலாக் ஆயிடும்னா, நீங்க சொர்க்கவாசி தெரிஞ்சா நாங்க என்ன செய்யலாம், தலாக் நிகழ்ன்னு சொல்லலாம். நீங்க நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு போவீங்களா இல்லைன்னு யாருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது, எனவே நாங்க என்ன செய்ய முடியாது, மார்க்க தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்றாங்க. கடைசியில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கிட்ட போச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த அரசரை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு கேட்டாங்களா, எனக்கு நான் ஒண்ணு கேட்பேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு. என்ன சொல்லுங்க, என்னைக்காவது தவறு செய்ய நல்ல வாய்ப்பு கிடைச்சி அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு விட்டீங்களான்னு கேட்டேன். என்னைக்காவது தவறு செய்ய நல்ல வாய்ப்பு, ஆனா எதுக்காண்டி விட்டீங்க, அல்லாஹ்காண்டி தான் நான் விட்டேன் அப்படின்னு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்படி யோசிச்சு சொன்னா இருக்கு. என்னன்னா, எப்பவுமே என்னுடைய படிப்பை என்ன செய்வா, பெட்டெல்லாம் எனக்கு அழகா வச்சுட்டு போயிடுவா, நான் போன பிறகுதான் வருவேன். ஒரு நாள் தூங்குறது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன், வந்தா அந்த படிப்பை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, பெட்டு தலைவாணிலாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. என்னுடைய பார்வை அவன் மேல பட்டுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே நான் உள்ள நுழைஞ்சு உடனே என்ன செஞ்சிட்டேன், கதவு டாப்புல போட்டுட்டேன். எப்ப நான் உள்ள நுழைஞ்சு கதவு டாப்புல போட்டனோ அந்த பணிப்பெண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அரசருடைய உள்ளத்துல ஷைத்தான் வந்துட்டான்னு. அந்த பணிப்பெண் பதறினான். இப்ப நான் கிட்ட வரும்போது சொன்னா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அரசரே, அவ்வளவுதான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுன்னு சொன்ன உடனே நான் விட்டுட்டேன், நான் எந்த தப்புமே செய்யல. அவன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க சொர்க்கவாசி போங்க தலக்காகன்னாங்க. எல்லாரும் கேட்டாங்க, எப்படி பண்ணி ஃபத்வா கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னதி ஹியல் மஅவா. யாராவது அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நான் நிக்கணுமே, நாளைக்கு மறுமையில போய் நான் என்ன பதில் சொல்லுவேன், அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நான் நிக்கணுமேன்ற பயத்துல ஒரு பாவத்தை விட்டு, மனோ இச்சையை விட்டு, மன ஆசையை விட்டு யார் தவிர்ந்திருப்பார்களோ அவர்களுடைய தங்குமிடம் சொர்க்கம் வருது. இந்த ஆயத்தும் கடைசி ஜுஸ்லதான் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கா, அல்லாஹ் என் கூட இருக்கான். இந்த 3 சிந்தனை. ஏன்னா மனிதன் பாவம் செய்யறதுக்கு இதான் காரணம். யாருக்கு என்ன தெரிய போகுது, யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, யார் என் கூட இருக்கா, இதெல்லாம் தாண்டி இன்னொரு கடைசி தான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன தெரியுங்களா, அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்ன தண்டிப்பதற்கும் சக்தி பெற்றவன். என்னது, அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்ற சிந்தனை எல்லாம் தாண்டி இன்னொரு சிந்தனை. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, பார்த்தா பார்க்கட்டும், தெரிஞ்சா தெரியட்டும், இது ரொம்ப உச்சகட்டமான தைரியம். மனிதர்கள் இருக்கிறத தப்பு செய்வாங்க, பார்த்தா பார்க்கணும், என்ன யாரு எதுவும் செய்ய முடியாதுன்ற தைரியம் இருந்துச்சுன்னு வைங்க, அவனுடைய உள்ளத்துல சைட்டா என்ன பண்ணுவான், பார்த்தா பார்க்கட்டும், தெரிஞ்சா தெரியட்டும், இருந்தா என்ன, எனக்கு என்ன. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா, யாரு என்ன எதுவும் செஞ்சிட முடியாது. அல்லாஹ் சொல்றான், உன்னை மனிதர்கள் வேணா எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம், வலா யூசிபு வஸாபஹு அஹத் வலா யுஅதிபு அதாபஹு அஹத். அல்லாஹ் கட்டி போட்டு உதைக்கிற மாதிரி எவனாலும் கட்டி போட்டு உதைக்க முடியாது. அல்லாஹ் வேதனை செய்வதை போன்று வேற யாரும் வேதனை செய்ய முடியாது. அல்லாஹ் வேதனை செய்ய நினைச்சான்னு வைங்க, அந்த மாதிரி வேற யாரும் வேதனை செய்ய முடியாது. ஒண்ணும் இல்ல, போகும்போது லைட்டா அப்படி ஸ்லிப் பண்ணி விட்டா முடிஞ்சு போச்சுக்காத. வேகமா போகும்போது லைட்டா, யார் பண்ற வேலை இது, அல்லாஹ் லைட்டா தீர்த்து விட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் வேதனை செய்ய நினைச்சுட்டா அவனை மாதிரி யாராலும் கட்டிக்க முடியாது. நரகத்துல கட்டி போடுவான், எப்படி கட்டி போடுவான்னா அவனை மாதிரி யாராலும் கட்டி போட முடியாது. தன்பியுல் காஃபிலின்ற ஒரு கிதாப்ல இருக்கு, அல்லாஹ் எப்படி நரகவாசியில கட்டி போடுவான்னா, இரும்பு சங்கிலியை வாயில விட்டு பின் துவாரத்துல இழுத்து கட்டி போடுவாங்க. யாரால கட்டி போட முடியும்? அப்ப நம்ம அத்தா என்ன செஞ்சிட முடியும், சில பேருக்கு அம்மா என்ன செஞ்சிட முடியும், போலீஸ் என்ன செஞ்சிட முடியும், யாரும் எதுவும் செய்ய முடியாதுப்பா. ஆனா அல்லாஹ் தண்டிக்க நினைச்சா தண்டிச்சிருவான். இந்த சிந்தனை இருக்கணும். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி எழுதியிருக்காங்க கிதாப்ல. இதே மாதிரி ஒரு அரசர், அந்த அரசருக்கு பணிப்பெண் என்ன செய்யும், இந்த மாதிரி கிளீன் பண்ணி, ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி, பெட் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிடும்.
ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு, அந்த பெட்டெல்லாம் அப்படி மடிச்சு வச்சுட்டு அந்த பணிப்பெண்ணு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. என்னன்னா படுத்து பார்ப்போம், எதுல பெட்ல படுத்து பார்ப்போம், நல்லா மெத்துன்னு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் விரிச்சிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சிருச்சு, படுத்துச்சு பாருங்க. அரசருக்கு படுத்தா ரொம்ப நேரம் கழிச்சு தூக்கம் வரும், அடிமைகளுக்கு உடனே வந்துருமா? இது படுத்ததுதான் தாமதம், உடனே தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்து அசந்த தூங்கிருச்சு. யார் வந்தா? அரசர் வந்து அடிமை. யார் பெட்ல யார் படுத்துக்கிட்டு இருக்காங்க? எழுந்து உட்காந்து அரசர் மடிச்சிருக்க, அரசர் கெஞ்சிருக்கு. எவ்வளவு தைரியம் தான் என் பெட்ல படுத்துவா? நீ என்ன நினைச்சுக்கிட்டேன்னு அடிக்கிறதுக்குன்னு சில ஆள் இருப்பாங்க. அரசர் அடிக்க மாட்டாரு, அடிக்கிறதுக்குன்னு சில பேர் வச்சிருப்பாரு. கூப்பிட்டு விட்டாரு, கட்டி போட்டு சவுக்கால அடி, கட்டி போட்டு சவுக்குல அடிக்கிறாங்க. அடிச்சா சிரிக்குது. நான் அரசர் பார்த்தேன், என்னடா இது, சரி நிப்பாட்டுறா, இன்னும் அடிச்சா எதுக்கு சிரிக்கிறாரு? அந்த பணிப்பெண்ண சொல்லிச்சான், அரசரே ஒரு நாள் படுத்ததுக்கு என்ன அடிக்கிறீங்களே, டெய்லி படுக்கிறீங்களே, உங்களெல்லாம் எல்லாம் எப்படி அடிப்பான்? ஒரு நாள் படுத்தேன் கொஞ்ச நேரம், எனக்கு அடி உழுது, நாளைக்கு உங்களுக்கு மறுமையில எவ்வளவு அடி உழுன்றதை சிந்திச்சேன், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அல்லாஹ் தண்டிப்பான்ற அச்சம் வரணும். ஆனா இந்த ஒரு வார்த்தை அந்த அரசருக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சான். கரெக்டா சொல்லிருச்சேன், ஒரு நாள் கொஞ்ச நேரம் படுத்ததுக்கு நான் அடிக்கிறேன், மன்னிக்க தயார் இல்லை. ஆனா அல்லாஹ் மட்டும் மன்னிக்க நினைக்கிறோம், மற்றவங்க செய்யற தப்ப மன்னிக்க மாட்டோம். அந்த பெண் அந்த வார்த்தை சொன்னதா விட்டுட்டாரு. ரொம்ப பெரிய மாற்றம் அந்த அரசுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதே போன்றுதான் நாமும் சிந்திக்கிறோம். அல்லாஹ் என்ன தண்டிக்க சக்தி படைத்தவன். உலகத்துல மற்றவங்க வேணா ஒண்ணு செய்ய முடியாம இருக்கலாம், அல்லாஹ் என்ன தண்டிக்க சக்தி பெற்றவன். இந்த சிந்தனைகளோட நாம வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் பாவங்களை விட்டு தவிர்த்து நற்காரியங்களை நாம் எப்பொழுதும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய நற்காரியங்களை கடைசி மூச்சு வரை தொடரக்கூடியவர்களாக, கடைசி வரை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, நம்முடைய எல்லா கடமைகளையும், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகள், ஹஜ் உம்ரா போன்ற நற்காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.